ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ளிஃபயர்ஸில் இருக்கக்கூடிய மில்லர்ஸ் தியரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதான் மில்லர் தியரம் வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தியரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு தியரி தான். இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இன்புட் அவுட்புட் நெட்வொர்க்குன்னு பிரித்து அதில் உள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸாக வந்து இந்த மில்லர் தியரம், இந்த மில்லர் தியரமை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த மில்லர் தியரமில் இருக்குது. இந்த மில்லர் தியரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். அது தெரிஞ்சால் தான் இந்த மில்லர் தியரமுக்கு அது ஒரு பேசிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து என்ன பேசிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். நம்ம போன வீடியோஸில் வந்து பார்த்தோம் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் அன் ஆம்ப்ளிஃபயர். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸில் இந்த கெப்பாசிட்டரோட எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இதை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கப்ளிங் கெப்பாசிட்டர். கப்ளிங் கெப்பாசிட்டர்னால் என்னென்னா வந்து நம்ம பொதுவாக ஒரு சி ஆம்ப்ளிஃபயர் கன்சிடர் பண்ணால் இன்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அவுட்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த இன்புட் கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சிக்னல்ஸ் வந்து கப்பிள் பண்ணும், அவுட்புட் கெப்பாசிட்டரும் வந்து சிக்னல்ஸை கப்பிள் பண்ணும். வேறு ரெண்டு கெப்பாசிட்டருமே வந்து டிசியை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு ஏசியை வந்து நமக்கு இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த கப்ளிங் கெப்பாசிட்டர்னால் வரக்கூடிய ஒரு ரியாக்டன்ஸோட ஃபார்முலா எல்லா கெப்பாசிட்டருக்கும் பேசிக்காக உள்ளது என்னென்னா எக்ஸி ஈக்குவல் டு 1/2πfcன்றது தெரியும். இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக இருந்தது, அதாவது வந்து லோ ஃப்ரீக்வன்சி ஆப்ரேஷன் நம்ம வந்து இந்த ஆம்ப்ளிஃபிகேஷனில் பண்ணியிருந்தோம்னா எக்ஸி வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்து வேறுன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸி எஃப் இந்த ரெண்டுமே வந்து வேரி ஆகும். லோ ஃப்ரீக்வன்சி ரீஜனில் ஆப்ரேட் பண்ணும்போது எக்ஸி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது எக்ஸி அதிகமாக இருந்ததுன்னா அந்த கரண்ட் கெயின் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். ஸோ தட் இந்த வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்புட் கெப்பாசிட்டர்லையும் அவுட்புட் கெப்பாசிட்டர்லையும் ரியாக்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆப்ரேஷனில் மட்டும் தான் கிடைக்கும். லோ ஃப்ரீக்வன்சி ஆப்ரேஷனுக்கு வந்து இது சரி இருக்காது, அதாவது கெப்பாசிட்டரோட எஃபெக்ட் வந்து அதில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் திங், பைபாஸ் கெப்பாசிட்டர். அதாவது நம்ம வந்து கீழே வந்து காமன் எமிட்டர் ஜங்ஷனில் என்ன பண்ணியிருப்போம்னா அந்த ரெசிஸ்டரோட சேர்த்து ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணலாம் டோட்டல் வோல்டேஜ் ட்ராப் எங்கே போகணும்னா வந்து எமிட்டர் ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகி அவுட்புட் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகும் இல்லையா. இப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணதுனால அவுட்புட் நிறைய வருமானு கேட்டால் வராது. அதுக்கும் வந்து ஒரு மேக்ஸிமம் லிமிட் வேல்யூ இருக்குது. அது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸி நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸி வந்து 0வாக இருக்கக்கூடாது. எக்ஸி வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப லோவாயிரும். ஸோ ரொம்ப அதாவது அந்த கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து ரொம்ப லோவாயிருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து எக்ஸி இருக்குது, எஃப் இருக்குது. எக்ஸி வந்து ரொம்ப லோன்னா கிட்டத்தட்ட 0 ஆயிடுச்சுன்னா சிங்கிறது வந்து இன்க்ரீஸாக இருக்கும், சி வந்து அதிகமாக இருக்கும், கெப்பாசிட்டரோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும். அப்போ என்ன நடக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும் இந்த கெப்பாசிட்டர். ஸோ டோட்டல் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுமே தவிர இதில் எதுவுமே வராதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி வராமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரெசிஸ்டர் வந்து அதில் கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப்புக்காக தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸி வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். 0 இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட்டும் வந்து அவுட்புட்டில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம் கெப்பாசிட்டரோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் டிரான்சிஸ்டர் கெப்பாசிட்டர். அதாவது பொதுவாக ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்தோம்னா நம்ம ஆம்ப்ளிஃபயர் எடுத்தோம்னா அதான் டிரான்சிஸ்டர்லேருந்து அந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து நடக்கு இல்லையா ஆம்ப்ளிஃபிகேஷன். அந்த டிரான்சிஸ்டரில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா 3 காம்போனன்ட்ஸ், பேஸு, காமன், எமிட்டர், 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து இந்த பேஸு, காமன் அண்ட் எமிட்டர் இருக்கும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து இன்டர்னலாகவே ஃபார்ம் ஆகும். கெப்பாசிட்டர் நார்மலாக நமக்கு தெரியும் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுல ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 பிளேட்ஸ் மீட் ஆனாலோ அல்லது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்டேஜஸ் மீட் ஆனாலோ அது கெப்பாசிட்டர் தான் நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன நடக்கு அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வந்து எக்ஸி வந்து கம்மியாக இருக்கும். அப்போ கெப்பாசிட்டர் விலை அதிகமாக இருக்குங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீக்வன்சி எக்ஸி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். லோ ஃப்ரீக்வன்சி ரீஜனில் எக்ஸி அதிகமாக இருந்துன்னு பார்த்தோம். அது மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி ரீஜனில் எக்ஸி கம்மியாக இருக்கும். கெப்பாசிட்டர் வந்து அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து பேஸ் காமன்கிறது வந்து அவுட்புட் சைடு, வேறஸ் இந்த நான் காமன் சொல்லிட்டு தான் அது கலெக்டர். நான் சீன்னு காமன் சொல்லிட்டேன், அது கலெக்டர். ஸோ பேஸ்க்கும் கலெக்டருக்கும் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் சிபிசின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து பேஸ்க்கும் எமிட்டர் வந்து நம்ம இன்புட் கரெக்டாக அது நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போன வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதாவது பேஸ்க்கும் எமிட்டருக்கும் கொடுக்குறது இன்புட்டு, பேஸ்க்கும் கலெக்டரும் கொடுக்குறது வந்து அவுட்புட். ஸோ இதில் வரதுக்கு சிபிஇ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது பேர் என்னென்னா ஷண்டிங் எஃபெக்ட். இது வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா அந்த கெப்பாசிட்டர், அதனால் ஷண்டிங் எஃபெக்ட் இருக்கும். இந்த ஷண்டிங் எஃபெக்ட்டும் என்ன செய்யும் அப்படின்னா வந்து கரண்ட் கெயினை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ தட் வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும், அவுட்புட் வோல்டேஜ். நமக்கு ஆம்ப்ளிஃபிகேஷனில் என்ன நடக்கணும்னா இன்புட்டை கம்பேர் பண்ணும்போது அவுட்புட் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கணும், பேராமீட்டர்ஸ் வந்து ஹையராக கிடைக்கணும், வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்கணும், கெயின் அதிகமாக இருக்கணும். ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த 3 எஃபெக்ட்னாலுமே கெப்பாசிட்டர் இருக்கனால அந்த எஃபெக்ட் நடக்கனால கரண்ட் கெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கரண்ட் கெயின் டிக்ரீஸ் ஆகக்கூடாது, நம்ம ஹையாக மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட்டை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் பேசிக்காக வச்சுக்கிட்டு நம்ம மில்லர் தியரம் என்னங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம்.
இப்போ மில்லர் தியரமோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ மில்லர் தியரமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து பேஜில் பார்க்குறீங்க. அது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது. இது வந்து இன்புட்டு, அது வந்து அவுட்புட்டு. இதுக்கு வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டு காமனாக ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காமனாக உள்ள கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதோட டயக்ராம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்டில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அவுட்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 அனாலிசிஸ் பண்ண போகிறோம் இந்த மில்லர் நெட்வொர்க்கில். அதில் ஒன்று வந்து இன்புட் நெட்வொர்க் அனாலிசிஸ், ரெண்டாவது வந்து அவுட்புட் நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சி ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட் பார்க்குறீங்க. இந்த சர்க்யூட் வந்து நம்ம வந்து போன வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் தான் நம்ம வந்து மில்லர் தியரம்ங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். காமன் எமிட்டருக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து 3 நெட்வொர்க் இருக்குது. அது என்ன 3 நெட்வொர்க் அப்படின்னா வந்து ஆர்சி நெட்வொர்க். 3 ஆர்சி நெட்வொர்க் வருது. இன்புட் ஆர்சி நெட்வொர்க், அவுட்புட் ஆர்சி நெட்வொர்க், பைபாஸ் ஆர்சி நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் இன்புட் ஆர்சி என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே இருக்குது. செகண்ட் வந்து அவுட்புட் ஆர்சி செகண்ட் இந்த இருக்குது. தேர்ட் வந்து பைபாஸ் ஆர்சி இந்த இருக்குது. ஸோ இது வந்து இன்புட் சைடு, இது வந்து அவுட்புட் சைடு, இது வந்து பைபாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3ல் வந்து நம்ம 2 தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா வந்து இந்த தேர்ட் ஒன்று வந்து அவ்வளோ பெரிய சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இன்புட் அவுட்புட் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்க்குறீங்க. ஸோ வந்து சர்க்யூட் இங்கே இருக்குது. அது மாதிரி வந்து இன்புட் ஆர்சி அனாலிசிஸ் வந்து இங்கே இருக்குது சரிங்களா. இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஈக்குவலன்ட் ஃபார்ம். இந்த இதில் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஇன் இருக்கும், C1 அப்படிங்கிறது இன்புட் கெப்பாசிட்டி இருக்கும், R1ங்கிறது வந்து அந்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய 6 எலமெண்ட்ஸ் வந்து R1 R2 ரெண்டுமே. அதே மாதிரி இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்புட் வோல்டேஜ் ஒன்று இருக்கும், கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து R1 R2 வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி RB பேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து அது கூட சீரிஸில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேஸ் ரெசிஸ்டன்ஸுங்கிறது சீரிஸ். ஸோ R1 R2 பேரலல், அதே மாதிரி வந்து Rங்கிறதும் அதுக்கு பேரலாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் கீழே காட்டியிருக்கேன். அதில் வந்து அவ்வளோ பெரிய வேல்யூ கிடையாது, சின்ன வேல்யூ தான். ஸோ இருந்தாலும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஈக்குவலன்ட் ஃபார்ம். இப்போ இந்த சர்க்யூட்லேருந்து நம்ம வந்து வோல்டேஜ் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். வோல்டேஜ் டிவிஷன் ரூலோட ஃபார்மா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு டோட்டல் இன்புட் வோல்டேஜ் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த சம் ஆஃப் த ரெசிஸ்டன்சஸ் அல்லது வந்து சம் ஆஃப் த இம்பிடன்சஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து டோட்டல் வோல்டேஜ் வந்து விஇன், அதை மாதிரி வந்து கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்இன் டிவைடட் பை வந்து நம்ம சம் ஆஃப் த இந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வெளியே பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னா வந்து ஆர்இன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ஆர்இன் மைனஸ் ஜேஎக்ஸின்னு வரும். ஏன்னா மைனஸ் ஜேஎக்ஸின்றது தான் அதோட ரியாக்டன்ஸோட வேல்யூ. அதை வந்து நம்ம மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா √R² + XC² அப்படிங்கிறது வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்புட் அனாலிசிஸில் எப்படி இருக்கும்னா வந்து இன்புட் இன்ட்டு 0.707 பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். அதான் வந்து அவுட்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ கண்டிஷன் வந்து என்னென்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் த ஆம்பிளிஃபையர். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் வந்து ஆர்இனும் XC வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது இன்புட் ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். அதான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து 0.707 × Vங்கிறது தான் அவுட்புட் வோல்டேஜாக இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அது கீழே வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா வந்து வோல்டேஜ் கெயினோட ஃபார்முலா. அந்த வோல்டேஜ் கெயினோட ஃபார்முலா என்னன்னா 20 log of Vout / Vin. வேற சொல்ல ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 1/2π Rin + Rs. இதில் Rinனா வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ், Rsனா என்னென்னா வந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸோ சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோ வேல்யூவாக தான் இருக்கும். சோர்ஸ் நம்ம கொடுக்கும் இல்லையா, அதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த வேர்ல்டில் எந்த எலமெண்ட்டுக்குமே ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோன்னா RS அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இன்புட் அனாலிசிஸ் ஆஃப் மில்லர் தியரம். இப்போ வந்து அவுட்புட் நெட்வொர்க் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ அவுட்புட் நெட்வொர்க் வந்து சர்க்யூட் நீங்கள் பார்க்குறீங்க. அது மாதிரி வந்து பழைய நெட்வொர்க்கும் பார்க்குறீங்க. இது வந்து அவுட்புட் செகண்ட்னு போட்டிருக்காங்க. இது வந்து அவுட்புட். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்புட் நம்ம வந்து H பேராமீட்டரில் பார்த்துருப்போம். H பேராமீட்டரில் நீங்கள் முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து சோர்ஸ் வோல்டேஜும் அவுட்புட்லேருந்து சோர்ஸ் கரண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவுட்புட்டுக்கு வந்து நம்ம கரண்ட் சோர்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு பேரலாக இருக்கக்கூடியது வந்து RC இந்த கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ். அது மாதிரி வந்து C2ன்றது இங்கே வந்துட்டு, அது மாதிரி வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்துட்டு, இது வந்து ஒரு க்ளோஸ்டு பார்த்தா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அவுட்புட்டோட ஒரு ஈக்குவலன்ட் சிம்பிள் ஃபார்ம். ஸோ கீழே வந்து என்னவா மாற்றிருக்காங்கன்னா வந்து கரண்ட் சோர்ஸ் வந்து வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது ஈக்குவலண்டாக கன்வெர்ட் பண்ணும்போது வோல்டேஜோட ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸில் இருக்கும். அதான் வந்து என்ன அப்படின்னா வந்து ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா RC அப்படி இருக்குது, Vங்கிறது வந்து வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டெரைவ் பண்ணோம் அப்படின்னா F = 1/2π RCங்கிறது தான் ஜென்ரல் ஃபார்முலா. அதில் வந்து ஃப்ரீக்வன்சி எப்படின்னா 1/2π RCன்றது வந்து கலெக்டர் ரெசிஸ்டர், அது மாதிரி RL வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு சீரிஸில் ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு C2ன்னு சொல்லி போட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா. வேற தீட்டான்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த tan inverse of XC2 / RC + RL அது வந்து
பவர் ஃபேக்டருக்குள்ள அந்த பவர் ஃபேக்டர் ஆங்கிள் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து இந்த வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது θ tan inverse of XC2/RC + RL அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சா ஒரு பெரிய வீடியோவாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மில்லர் தியரம் ஆன் ஆம்பிளிஃபையர் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இன்புட் அவுட்புட்டை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை பற்றி ரிவ்யூஸ் வந்து தெரியுங்க. ஸோ அது மாதிரி வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எதனால் நான் எடுத்துக்க தான் போகிறேன். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து கிரெடிட்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.